எல்லாரும் வணக்கம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால 1 வாரம் கொஞ்சம் இடைவெளி ஆயிப்போச்சு. என்ன வருத்தம்னா, முக்கியமான சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த 1 வாரம் இடைவெளி ஆயிப்போச்சு. சரி பரவால்ல. ஐயா சுபவி அவர்கள் மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சாரு. இது ரொம்ப அருமையா இப்ப போயிட்டு இருக்குது. நிக்காம ஓடிட்டு இருக்குது. இப்ப கடைசியா ஐயா சுபவி அவர்கள் ஆரம்பிச்சுட்டு, போய் தொண்டையில ஆப்பரேஷன், தொண்டையில புண்ணுன்னு போய் படுத்துக்கிட்டாரு. இப்போ ஆரம்பத்தில வெறும் திமுகவோட ஐடி விங் அல்லக்கைகள் மட்டுமே வச்சு அண்ணன் சீமான் அவர்களுக்கு பதிலடி குடுத்துக்கிட்டோ, அல்லது அவர் வந்து மோசமா பேசிக்கிட்டோ இருந்த திமுக, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல வருது. அமைச்சர்கள் பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் திமுகல இருக்கிற முக்கியமான நபர்கள் பேசினாங்க. இப்ப கடைசியா ஐயா ஸ்டாலின் அவர்களே சீமான் அவர்களை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு ஆயுதமா அவங்களும் எடுத்து பார்த்தாங்க. விஜயலட்சுமின்ட்டு ஒரு ஆயுதம், அடுத்து ஐயா சுபவின்ட்டு ஒரு ஆயுதம், அதுக்கப்புறம் எதுவுமே பலன் அளிக்கலன்ற பட்சத்தில கடைசியில ஈழத்தமிழர்களை வச்சே சீமான் அவர்கள் ஈழத்தில் நடந்ததாக சொல்லுகிற அத்தனை விஷயமும் பொய் அப்படின்ட்டு ஒரு பரப்புரையை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுவும் கடைசியில பொய்யா தான் போகப்போகுது. என்ன இப்ப விஷயம்னா, அவ்வளவு நடுக்கத்தில் திமுக இருக்கிறதா இப்போ? அப்படின்ற கேள்வி தான் அங்க பொதுவா ஏற்படுது. அத பத்தி தான் நண்பர் கிஷோர் கேசாமி அவர்கள்ட்ட கேட்கலான்னு வந்திருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? அதாவது ஒரு 3500 பேரை வந்து நாங்க சேர்க்கிறோம்னு சொன்னாங்க. ஆமா. எங்கன்னா திமுகவில் சேர்க்கிறார்களாம். 3500 பேரை. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பரப்புரை இவங்க மீடியாவை வச்சு பண்றாங்க. இல்ல அந்த 3500 பேர் கூத்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இல்ல ம். அதுக்கெல்லாம் வருவோம். ம். முதல்ல ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் வருவோம் பாஸ். ம். முதல்ல 3500 பேர் சேர்க்கிறோம்னாங்க. இந்த 3500 பேரை சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது இவர்கள் பரப்புரை என்ன செய்தார்கள்? மீடியாவை வச்சுக்கிட்டு இவங்க மீடியா கைக்கூலிகள் இருக்காங்கல்ல, இந்த ஆமா. மீடியா கைக்கூலிகளை வைத்து இவர்கள் என்ன பரப்புரை செய்தார்கள்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3500 பேர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து தேர்தல் வேட்பாளர்களாக நின்றவர்கள் எத்தனை பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதெல்லாம் குறிப்புகள்லாம் கொடுத்து சர்க்குலேட் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லா மீடியாலையும் கொடுத்து சர்க்குலேட் பண்ணாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3500 பேர், நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3500 பேர், இப்படி தான் வந்து இவங்க பரப்புரையே பண்ணாங்க. அடுத்து நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மொத்த அமைச்சரவையும் உட்காந்துருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, உதயநிதி இருக்காரு. என்ன ஐயா கொய்யா ஸ்டாலின், சரியா, அந்த பொம்மை ஸ்டாலின் உட்காந்துருக்காப்புல, துரைமுருகன், இந்த மணல் கொள்ளையின் துரைமுருகன், அப்புறம் அந்த உதவாநிதி, இந்த மொத்த கூட்டமும் உட்காந்துருக்கு. சரியா, மொத்த அமைச்சரவையும் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? 3500 பேருக்கு எதுக்கு மொத்த அமைச்சரவையும் உட்காந்துருக்கு? சரியா, அங்கே ஸ்டாலின் பேசுகிறாப்புல மைக்க பிடிச்சி, நான் அவர் பேரை சொல்லவே விரும்பவில்லை அப்படின்ட்டு. அதான் சொல்ல விரும்பல, அப்புறம் ஏன் அதை வந்து இங்கே குறிப்பிடுற? சொல்லாமல் போ. என்ன அதே மாதிரி ஒரு இயக்கம், இந்த இயக்கமெல்லாம் ஒரு இயக்கமா? நான் வந்து பல அரசியல் இயக்கங்களை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் ஒரு இயக்கமா அப்படின்னு கேட்குறேன்னா, அப்போ 3500 பேர் அங்கேருந்து எதுக்கு சேர்த்துக்கிறேன்? அங்கேருந்து வந்தவங்களையும் அவமானப்படுத்துகிற. உனக்கு தான் பேச வராதில்ல, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் நல்லா பேசுவாருங்க, அவர் போய் வராதுன்றீங்க. என்ன அதுதான் சொல்கிறேனே, அவருடைய பேச்சாற்றல் எத்தனை வீடியோவில் பார்த்து நம்ம இயந்திருக்கும் தெரியுமா? ஐயா ஸ்டாலின் உற்சாக அவர்கள் காவியமே, அந்த ஓவியமே நிறைய அப்படின்னு இருக்குது, மனப்பாடம் நிறைய. பண்ணி இங்கே வந்து ஒப்பிச்சாரே. ம். சரியா, நான் கேட்குறது என்னன்னா, உங்களுக்கு புரியுதோ இல்லையாங்க, நான் அவரோட பேச்சுக்கு ரசிகன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ இல்லை, எனக்கு பிடிக்காதுங்க. ம். ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு கும்பல்னா அந்த சாக்கடை கருணாநிதி கும்பல் தான். சரியா, ஆனால் நான் இப்போ கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது ஒரு இயக்கமே இல்லை, அப்புறம் அங்கே இருந்ததுக்கு 3500 பேர். அதுக்கு அவ்வளோ பெரிய இப்போ விளம்பரம். அந்த கேள்வி வந்த உடனே அப்படியே மாற்றுறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இதைத்தான் நான் கருணாநிதித்தனம்னு சொல்வேன். நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து வராங்கன்னு ஒரு பரப்புரை. நிகழ்ச்சி நடந்து இந்த ஸ்டாலின் இதை பேசின உடனே மாற்றுக் கட்சியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மாற்றுக் கட்சியினரிலிருந்து வந்த நபர்கள் அப்படின்னு, மாற்றுக் கட்சியினர்ந்து இடைசர்கள். சரியா, நான் கேட்குறேன், ஒரு மாவட்ட செயலாளர் செய்யக்கூடிய வேலையை ஒரு முதலமைச்சர் அமைச்சரவையை வைத்து கொண்டே செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் கூற்றுப்படியே 3500 பேர்னு வச்சுப்போம். அந்த எண்ணிக்கையே முதல்ல தப்பு, அது ஃப்ராடுத்தனம். திமுகனாலே ஃப்ராடுத்தனம் தானே. ஏற்கனவே சேர்ந்தவன், என்ன விட்டுட்டு ஓடினவன், இதெல்லாம் இது ஆமாம், எதுக்கு வரணும்னு தெரியாதவன், இந்த மாதிரிலாம் நிறைய. சரியா, இப்படியெல்லாம் வச்சுட்டு தான் இவங்க பண்ணுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் அந்த 3500 பேரையும் அவமானப்படுத்தி இதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி, இது ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையில் நடக்க வேண்டிய விஷயங்க. இது ராஜீவ் காந்தியே பண்ணிட்டு போயிடல, ஏன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவர் அவர் தானே. என்ன ராஜீவ்காந்தி என்ன பெரிய இவனா? அவன் ஒன்றும் கிடையாது. இப்போ ராஜீவ்காந்தின்னு ஒரு டுபாக்கூர் கிடச்சிருக்கான், அவன் மேலே போய் ஒழிஞ்சிப்பானுங்க. என்னங்க அடுத்து திமுகவோட தலைவரே அவர் தானே எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அவரை போய் டுபாக்கூர். இப்போ இருக்கிற திமுக தலைவரும் டுபாக்கூர் தான்.
நான் அடுத்த தலைவர் பார்க்கணும். இப்போ இருக்கிறவர் மட்டும் நம்முடைய ரொம்ப அப்படியே திறமைசாலியா? திமுகவே கைப்பற்றி அடுத்த தலைமைக்கு தயாராகிட்டு இருக்கிறார் ராஜீவ்காந்தி என்ற மாதிரி எல்லாம் திமுக பேசிட்டு எப்பொழுது இருக்காங்க. கைப்பற்றப்பட்டது? திமுக எப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் மறைந்தாரோ அப்பொழுதே கைப்பற்றப்பட்டு விட்டது. சரியா? அதுக்கப்புறம் அது வந்து எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது, சாசனமாக எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ என்ன கேள்வினா, இந்த அளவிற்கு சீமான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது சீமானுடைய கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு விளம்பரமாக அது அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா 2 விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று என்னன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்கு இது பயன்படுகிறது. இன்றைக்கு சீமான் பயன்படுத்தப்படுகிறார் அதற்காக. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ சீமான் வந்து இதுக்கு உடன்படலாமா அப்படின்ட்டு. சீமான் ஒரு அரசியல்வாதி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணபலம் அவர்கிட்ட இருக்கா? நீங்கள் நினச்சா இன்றைக்கி மீடியா வச்சு என்ன வேணாலும் உருட்டலாமே. அவர்கிட்ட அந்த மீடியா பவர்லாம் இல்லை. அவருக்குன்னு மீடியா இருக்கா? சோஷியல் மீடியா மட்டும்தான், சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இருக்குது. தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் யார் நிற்கிறாங்க அவருக்காக? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தா வந்து நிற்பாங்க. ஏன்னா அவர் பேசினா தான் ஓடுது, மற்றது ஓட மாட்டேங்குது. அதனால் வந்து நிற்கிறாங்க. சரியா? அப்போது அதை அவர் பயன்படுத்தி கொள்கிறார். ஒரு அரசியல்வாதியை தானே பண்ணுவார். இல்லை, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக சீமான் அவர்களை பலவீனப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறாங்களா? நான் ஆரம்பத்திலேருந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஈவேரா என்பவரை வைத்து நீங்கள் ஒரு தேர்தலில் தோற்கவும் முடியாது, நீங்கள் ஒரு தேர்தலில் வெற்றி பெறவும் முடியாது. ஈவேரா ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் இவர்கள் ஈவேரான்ற ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பியிருக்கின்ற காரணத்தினால அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் சீமான். தேர்தல் அரசியலை பொறுத்திருக்கும் ஈவேரா ஒரு பொருட்டே அல்ல. இதை புரிந்து வைத்திருக்கிறதுனால தான் கனிமொழியை நீங்கள் எடுக்க 2019 அந்த அம்மா வந்து ஈவேராவுடைய படத்தை கவர் பேஜில் எடுத்துகிட்டு பனை மரத்தை வைக்கிறாங்க. பனை மரத்தை வைத்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தூத்துக்குடியில் போட்டிடுறாங்க, சாதி ரீதியாக அவங்க அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். அப்போ ஒரு மரத்துக்கு இருக்கிற மரியாதை கூட ஈவேரா அவர்கள் கிடையாதுன்ற நான். ஈவேராவை வைத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்கேன்னு போய் நீங்கள் போய் ஓட்டு கேட்பீங்க? என்னென்னு ஓட்டு போடுவான்? தினகரனுக்கே நான் சொல்லியிருக்கேங்க. இதை இப்படி தான் உருட்டிகிட்டு இருப்பார் அவரும். ஈவேரா நான் சொன்னேன், ஈவேரா வச்சுட்டு நீ உருட்டுறதுனால ஒன்றும் வரப்போகிறது இல்லையா? ஏன்னா அவர் டெல்டா பகுதியிலே வந்ததுனால அங்கே வந்து ஒரு தாக்கம் இருந்தது, ஒரு 2% 3% தாக்கம் இருந்தது. பட் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஈவேரா வைத்து யாருமே ஓட்டு வாங்கியது கிடையாது. காமராஜருக்கு அவ்வளோ விழுந்து புரண்டு ஆதரவு கொடுத்தாரு ஈவேரா. என்ன நடந்துச்சு? 71 திமுக ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் ஈவேராவும் தன்னுடைய ஆதரவை கொடுத்துட்டு போகணும், ஓரமாக போனாங்க, அவ்வளோதான். சரியா? அப்போது இங்கே கேள்வி என்ன? ஈவேரா என்றைக்காவது ஒரு தேர்தல் அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா என்றால் இல்லை. அது அவருக்கும் தெரியும். அவருடைய மிகப்பெரிய கோபம் அண்ணாதுரை அவர்கள் மீது இருந்ததன் காரணம் என்னன்னாக்கா, தேர்தல் அரசியல் நீ எடுபட மாட்டேன், உங்க கூட இருந்தால் நாங்களும் எடுபட மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாதுரை வெளியே வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரை பொறுத்திருக்க அவர் தேர்தல் அரசியலுக்குள்ளே நுழையணும் அப்படின்றது அவருடைய எண்ண ஓட்டம். அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டம், இன்க்ளூடிங் கருணாநிதி. அதாவது நீ கூட இருந்தால் நான் உருப்பிட மாட்டேன், அதனால் நான் தனியாக போகிறேன்ற மாதிரி அர்த்தமாக இருக்குது. அப்படி தான் அது நான் பார்க்குறேன். தேர்தல் அரசியல் வந்து மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கு வந்தால் தானங்க நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ சீமான் எதற்காக இப்போ 2010-11 வாக்கில் இந்த ஒரு விவாதத்தை கொண்டு வராரு. என்னென்னு? தேர்தல் அரசியல் நம்ம நுழையலாமா வேண்டாமான்னு, ஒரு இயக்கமாக மட்டுமே நம்ம செயல்படணுமான்ட்டு. நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவம் வந்தால் தானே நீங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியும். நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய இடம் எங்கே? மக்கள் பிரதிநிதித்துவம் இருந்தால் தான். அப்போ அந்த மக்கள் பிரதிநிதித்துவம் என்பதனை நோக்கி வர வேண்டும் என்கிற முடிவை தீர்க்கமாக அண்ணாதுரை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அப்போது மணியம்மை திருமணம் என்பது கடைசி ரீசன். ஆனால் அதற்கு முன்னரே வந்து இந்த பிரிவு ஆரம்பித்து விட்டது. பாரதிதாசனுக்கு பொற்கிழி கொடுக்குறாரு, அந்த குழுவை அமைக்கிறார் அண்ணாதுரை. அந்த குழுவை ஈவேராவின் சம்மதம் இல்லாமல் அமைத்து விட்டார் அப்படின்றதுக்காக ஈவேரா திட்டுறாரு. என்னன்னு சொல்கிறாரு? எவனும் வந்து 2 கவிதை எழுதிவிட்டு நானும் கவிஞன்னு வந்து சொன்னான்னா அவனுக்கெல்லாம் பொற்கிழி கொடுப்பீங்களா அப்படின்னு ஈவேரா சொல்கிறாரு. சரியா? கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். பாரதிதாசனோட அப்புறம் வந்து கொஞ்சம் உலாவறார். அவர் யாரை எப்போ திட்டுவார், யாரை எப்போ கொஞ்சுவாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு எப்போ என்ன தோணுதோ அந்த சமயத்துக்கு ஏற்றார் போல் அவர் செய்வார். நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. பட் நான் கேட்குறது இங்கே என்னன்னா, இங்கேருந்து வந்தால் தான் நம்ம உருப்பிடுவோம் அப்படின்னு வெளில வந்தவங்க தானே. அப்போ அவரை வீட்டில் இங்கேருந்து நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்க முடியும். வேணும்னா நீ ஈவேரா படத்தை போட்டு ஓட்டு வாங்க பாரு. நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் அவ்வளவு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக ஈவேரா இருக்கிறார் என்றால் குறைந்தபட்சம் பெருசாலாம் இல்லை, குறைந்தபட்சம் உங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் ஏன் ஈவேராவுக்கு சிலை இல்லை? இது சொல்லு. நேற்று செத்த கருணாநிதிக்கு சிலை இருக்குது, ஏன் உங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் ஈவேராவுக்கு சிலை இல்லை? வைக்க வேண்டியது தானே. திமுகலேயே ஈவேரா அவர்களுக்கு அவ்வளோதான் மரியாதைங்கிறீங்க. ஆனால் திமுக இல்லைன்னா ஆட்சிக்கே வந்திருக்காதுங்க. நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தானே உங்களுடைய நீங்கள் வந்து முதல்ல எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காந்தீங்க. அப்போவும் ஈவேராவை எதிர்த்து தான் வந்து உட்காந்தீங்க. எதிர்கட்சி வரிசைக்கு வருவதற்கு உங்களுக்கு ஈவேராவோடைய எதிர்ப்பு தேவைப்பட்டது.
ஆட்சிக்கு வருவதற்கும் ஈவேரா எதிர்ப்பு தான் தேவைப்பட்டது. அதுவும் ஈவேரா எதிர்ப்பு அப்படின்னா ஈவேராவுடைய எதிர்ப்பை மீறியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். எதற்காக அப்படின்னா, ஏன்னா நான் சொன்னது அப்படியே மாற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். அதாவது ஈவேரா அப்போ ஈவேராவை எதிர்த்தா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா திமுகவன்ட்டு? அப்படி இல்லை. ஈவேரா திமுகவை எதிர்த்தார். அந்த எதிர்ப்பையும் மீறி திமுக ஜெயித்தது. ஈவேராவை கடுமையாக சாடி கொண்டிருந்தது திமுக. அது ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தலை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவேரா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்து எல்லோருமே வளர்ந்தது ஈவேராவால் தான் அப்படின்னா, ஈவேரா பேசிய பேச்சுக்கு, திமுகவை பார்த்து பேசிய பேச்சுக்கு காமராஜர் ஜெயிச்சிருக்கணுமே. இப்போ அன்றிலிருந்து இன்று வரை வாக்கரசியலில் ஈவேராவிற்கு எந்த தாக்கமும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, வாக்கரசியல்ல ஒருவேளை ஈவேரா அவர்களுக்கு இடம் இல்லாம போகலாம், ஆனா அறிவு தளத்துல இது இந்த மாதிரி அறிவு அப்ப அந்த அறிவு தளத்துல அறிவு சார்ந்து பேசுங்க. அறிவு தளத்துல ஈவேரா பேசிய இந்த பேச்சுக்களுக்கு இதான் உண்மையான காரணம், இதான் உண்மையான பொருள் என்று நீங்கள் விளக்குங்க. அதை விடுத்து ஏன் சீமான் மீது தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடுறீங்க? ஏன் அவர் வீட்டை முற்றுகையிடுறீங்க? அதெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. கடைசியாக இப்போ அவங்க எடுத்துருக்கிற ஆயுதம் என்னன்னா, அதான் ஈழத் தமிழர்களை வச்சு சீமான் வந்து ஈழத்தை பற்றி அவர் கூறியதெல்லாம் பொய் அப்படின்றது நிறுவ பார்க்குறாங்க. கடைசியாக இவங்க எடுத்துருக்கிற ஆயுதம். 2 விஷயம் இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று என்னென்னா, சீமானுக்கு எங்கேருந்து சப்போர்ட் மெக்கானிசம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. யார் இவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? ஒருத்தன் எப்படிடா கட்சி நடத்துகிறான்? கான்ட்ராக்டில் சம்பாதிக்கிறது இல்லை, கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதிக்கிறது இல்லை. நீ கட்சி நடத்தணும்னா இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸாக இருக்குது. கான்ட்ராக்டில் சம்பாதிக்கணும், கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதிக்கணும், இதெல்லாம் சம்பாதிக்க முடியல. ஆனால் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் எப்படி தனியாக பேசி மக்கள்கிட்ட மட்டுமே போய் தன்னுடைய நிலைப்பாடுகளை சொல்லி முதலில் அவரை எல்லோரும் ஏளன பொருளாக பார்த்து, அதற்கப்புறம் இவர் என்னதான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி நின்று நிதானித்து அவருக்கு உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு அவரை கொண்டாடும் நிலைக்கு வந்து நின்றுச்சுல. இது எப்படி பண்ணுறான் அப்படின்றத இவங்க பிரச்சனை. அப்ப அது சொல்லுங்க. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கட்சி ஆதரவாளர்கள் கட்சி வளர்ச்சிக்காக அவர்களா முன்வந்து கொடுக்கக்கூடிய அந்த திரள் நிதிங்கிற பணத்தை திருட்டு திரள் நிதிங்கிறாங்க இவங்க. அதுதான் நான் கேட்குறேன். மார்டின் உனக்கு 100 கோடியோ 150 கோடியோ உனக்கு கொடுத்தாலோ, மார்டின் வந்து இவன் பேர் என்ன பாஜகவுக்கு கொடுத்தாலோ அது சரியான பணம். ஆனால் நான் உழைத்து சம்பாதித்து என்னுடைய சம்பாதித்திலிருந்து நான் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொண்டு போய் நான் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தால் அது திரள் நிதி, அது தப்பு, அது பிச்சை, அது அசிங்கம். பிச்சை அசிங்கம்ன்றதை தாண்டி திரள் நிதி திருட்டு வார்த்தையை வந்து திமுக உடன்பிறப்புகள்லேருந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. திமுக உடன்பிறப்புகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா திமுகவினர் சொல்லணும் நம்மகிட்ட, திரள் நிதி திருடன் அப்படின்னு நீங்கள் வந்து சீமானை சொல்ல போகிறீர்கள் என்றால், உங்களுடைய அண்ணா அறிவாலயம் யார் பெயரில் இருக்கிறது? உங்கள் கட்சி பேரில் இருக்கா? ஒரு குடும்ப அறக்கட்டளையின் பேரில் இருக்கிறது. உங்களுடைய கட்சி சொத்துக்கள் எல்லாமே மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் பெயரில் இருக்கிறதா? ஒரு குடும்ப அறக்கட்டளையில் இருக்கிறது. உங்களுடைய கட்சியுடைய பணம் வங்கி கணக்கில் இருக்குல்ல, உங்கள் கட்சி பேரில் இருக்கா? ஒரு குடும்பத்தோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அஞ்சுகம் அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை, இப்படியான அறக்கட்டளைகளில் இருக்குது. இந்த அறக்கட்டளைகள் யாரோட குடும்பத்தின் பிடியில் இருக்கிறது? அப்போ யார் திருடி இருக்கிறது? சீமான் வாங்கிய திரள் நிதி என்பது நாம் தமிழர் கட்சியுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. திமுக வாங்கிய நிதி என்பது, இதுவரையில் உங்கள்கிட்டலாம் வாங்கிய நிதி என்பது யார் பேரில் இருக்குது? எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. எனக்கு தெரிந்து 1986ஆம் ஆண்டு செப்டம்பரோ அக்டோபரோ செப்டம்பர்னு நினைக்கிறேன், அண்ணா அறிவாலயம் திறந்து வைக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அன்பகம் தான் இருந்தது அவங்களுடைய தலைமை அலுவலகமாக. அண்ணா அறிவாலயம் திறந்து வைப்பதற்காக வேண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க போய் ஒவ்வொரு இடத்துலையும் நிதி திரட்டினார் கருணாநிதி. எனக்கு கொடுங்கள்ட்டு அத்தனை தொண்டர்களும் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து வந்தது தான் அந்த பில்டிங். அந்த மாதிரி பண்ணார், வாங்கினார். அப்படி வந்தது தான் அந்த பில்டிங். இன்ஃபேக்ட் அன்றைய மதுரை ஆதீனம் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார். அதாவது கட்டடத்தை திறக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு வராரு. அவர்கிட்ட மேடையில் பேசுகிறாருங்க கருணாநிதி. இத்தனை நகைகளை போட்டு கொண்டிருக்கிறீர்கள், அணிந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன மோதிரம்லாம் போட்டிருப்பார்ல, அணிந்து கொண்டிருக்கிறீர்களே, இதையெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தரக்கூடாதா? அங்கே மேடையிலே பிச்சை எடுத்தார் கருணாநிதி. அவர் உடனே கேட்டார், என்ன பண்ண முடியும், கொடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. அவர் உடனே அதை எடுத்து இப்படி கொடுக்குறாரு இந்த மோதிரத்தெல்லாம். அதில் பட்டத்து மோதிரமும் இருக்குது. அதை மட்டும் ஏன் விட்டு விட்டீர்கள் அப்படின்றார் கருணாநிதி. உடனே அதையும் கொடுக்குறாரு. எவன் விட்டு காசை எடுத்து எவனுக்கு தர அப்படின்றத வந்து நம்ம ஆதீனத்தை பற்றி கேள்வி கேட்டோம். ஏனென்றால் ஆதீனம் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆபரணங்கள் எல்லாமே வழி வழியாக திருஞான சம்பந்தர் காலத்திலிருந்து வந்தவை அப்படின்னு நம்பப்படுகிறது.
அப்படின்னும் பொழுது அதை எடுத்து நீ எப்படி கொடுப்ப இவங்களுக்கு? அதுவும் பட்டத்து மோதிரம் என்பது எத்தனை பட்டங்கள் அதை வைத்திருப்பார்கள், அதை எப்படி நீ கொடுக்கலாம்? சரியா? அப்படி அதை கூட விட்டு வைக்காமல் வாங்கி கொண்டவர்கள் இவர்கள். சரியா? இப்படி தொண்டர்களுடைய பணத்தையும் ஊர் பணத்தையும் அடித்து நீ வாங்கிய அந்த அண்ணா அறிவாலயத்திற்கு இன்றைக்கு யார் சொந்தக்காரர்? ஒரு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையில் இருப்பது முழுக்க ஸ்டாலின் குடும்பம். அப்போ இப்போ சொல்லுங்க, யார் திருடன்? அது யாரும் எடுத்துக்கிறதில்ல, இவங்க சும்மா கத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிட்டா கூட இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க, நாங்கள் சீமானை காலி செய்து விட்டோம், சீமான் கதறி கொண்டிருக்கிறார், சீமான் பதறி கொண்டிருக்கிறார் என்று இவங்களா பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றவங்க யாரும் அதை கண்டுகிட்ட மாதிரி தெரில. நீங்கள் தான் கதறிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பதறிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சன் டிவி முழு நேரமும் சீமான் புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கு. முட்டா பசங்களா நீங்கள் சீமானை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எல்லா வீட்லையும். அவரே அதானே சொல்கிறாரு, இத்தனை நாள் எவனாச்சும் தொலைக்காட்சியில் எங்கள் அண்ணனோட ஃபோட்டோவை காட்டினீங்க, அதை காட்ட வச்சிட்டேன் இல்லை அப்படின்ட்டு அவர் பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு. இப்போ இவங்க பண்ணிட்டு பாசிட்டிவ் தானே. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. சீமான் வந்து ஈவேராவை விமர்சித்தார் என்பதனால ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகிறதில்ல. சீமானை தூக்கி இவர்கள் கொண்டாடுவதனால இவங்களுக்கும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகிறதில்ல. ஸோ ஈவேரா ஒரு ஃபேக்டரே கிடையாது எலெக்டோரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இதில் என்ன, அவர் கிடைக்கக்கூடிய லாபம் இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் சீமான் 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 என்று தினமும் இவர்கள் கூவிக்கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அவ்வளவுதான். 96 சில ஜெயலலிதாவை வசைப்பாடாத வீடே இருந்திருக்காது தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் வசைப்பாடினார்கள். அந்த அளவுக்கு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டது அவர் குறித்து. சரியா? 98 அவங்க வரலையா? மக்கள் என்ன மடையர்களா? அவர்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு, யார் என்ன பொய் சொல்கிறான், இது எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து என்னை பொறுத்திருக்க மக்கள் சிறந்த அறிவாளிகள், ஆனால் அவர்கள் அறிவை பயன்படுத்துவதில்லை பல இடங்களில் அப்படின்றதான் என்னுடைய திங்கிங். அதாவது சில இடங்களில் உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். அப்படி கொடுத்து அவர் ஏமாந்து போகிறார்கள். அப்படியாக ஏமாந்தது தான் 2021 ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தர போகிறாருன்னு ஏமாந்தது. இப்போ அவங்க விழித்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் திரும்ப சீமானை இப்படி 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா? இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பிம்பத்தை, சீமான்ற ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாரை வச்சு அப்படின்னா தேசிய தலைவரை வச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் பேசி அவரோட பிம்பத்தை உடச்சிட்டோம்னா, இது வரைக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் இந்த பிம்பத்தை நீங்கள் உடச்சிட்டோம்னாக்க நாங்கள் எது வேணாலும் சாதிச்சிருவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் உங்களை கேட்குறேன், இப்போ ஈவேராவில் ஆரம்பித்திருக்கிறது, அடுத்தது சீமான். நான் சொல்கிறேன், இன்சைட் இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வைங்க, நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி சொன்ன பொய்கள் என்று எடுத்து பேச போகிறார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஃபர்னிச்சர் கருணாநிதி தான், உடைய போகின்ற அடுத்த ஃபர்னிச்சர் கருணாநிதி தான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நெஞ்சுக்கு நீதியில் செத்தவனையெல்லாம் சாட்சிக்கு எடுத்திருக்காரு கருணாநிதி. பிஜு பட்நாயக்லேருந்து ஆரம்பித்து ராமகிருஷ்ண ஹெக்டேலேருந்து ஆரம்பித்து என்ன ஒவ்வொரு விஷயமும் உடைக்கப் போகிறார். அப்போ என்ன பண்ணுவீங்க? 6 பாகம் வெளியிட்டிருக்காருல்ல கருணாநிதி. இந்த 6 பாகங்களில் கருணாநிதி சொன்ன பொய்கள், கட்டமைத்த பொய்கள். அடுத்த ஃபர்னிச்சர் அதுதான். அது ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உடஞ்ச ஃபர்னிச்சர் தான். இருந்தாலும் இவங்க பேனா செலவு அளவுக்கு பெரிய ஒரு பிம்பம் கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? எதற்கெடுத்தாலும் கருணாநிதி பேருன்னு. அப்போ அந்த கருணாநிதியோடைய பிம்பம் தான் அடுத்து உடைக்கப்பட போகிறது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, ஃபாதர் ஆஃப் சோ மெனி திங்ஸ் பட் தமிழ்நாடு. சரியா? அதனால் நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த பிம்பம் அதான் உடைய போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்க கத்தி அழு, கதறி அழு அப்படின்னா அழுதுனே இரு, அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இவரை வந்து ஒரு பொய்யர் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுறது மூலமாக தேர்தல் அரசியலில் இது முயற்சி பண்ணுங்கன்னு நான் என்ன சொல்கிறேன். இல்லை, தேர்தல் அரசியலில் வாக்குகள் சீமான் அவர்களுக்கு பாதிக்குன்னு இவங்க நம்புகிறாங்களா? இவங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சீமானோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவரை பொய்யர் என்று சொல்கிறவன் யாருன்றதை பாருங்கள். திமுககாரன். இப்போ அண்ணா திமுககாரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு? சீமானுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னு, சீமான் இப்படி பேசக்கூடாது, சீமான் பேசுவது தவறு அப்படின்ட்டு. இது நார்மலாக இருக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ். சீமானுடைய பர்சனலாக அவங்க யாருமே பேசலை. நீ கூர்ந்து கவனிச்சிங்களா? செல்லூர் ராஜுடைய எடுத்து பாருங்க, ஜெயக்குமார் எவ்வளோ தன்மையாக மரியாதையுடன் நாகரீகத்துடன் அவர்கள் அதை அணுகுகிறார்கள். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இல்லை, இவங்க எல்லாருமே தன்மையாக நாகரீகத்துடன் அதை அணுகுகிறார்கள். ஆனால் இவனுங்க திரும்ப சீமானுடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசுறது,
அவங்க இப்போ அதிமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஈவேரா டிஃபென்ஸ் மோடுக்கு தான் போனாங்களே தவிர சீமான் அட்டாக் மோடுக்கு அவங்க போகல. அது தேவையில்லைன்ற ம். அது தேவையில்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதனால எந்த மக்கள் மத்தியில் எந்த பெரிய இதுவும் கிடையாது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறது தான் இங்கே எல்லாருக்குமே வந்து நீ எல்லாம் பேசலாமாடா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் நீங்கள், திருட்டை ஒரு குல தொழிலாகவே மாற்றி வைத்திருப்பவர்கள் நீங்கள், நீ பேசலாமா அப்படின்றதான் கேள்வி வரும் இங்கே. இதுதான் இங்கே சீமானுடைய பலமே. ஏன்னா குற்றச்சாட்டை சொல்கிறவன் யார்? என்ன ஏண்டா நீ என்ன பெரிய உலகமகா உத்தமனா, மூட்டு போடா, இதுதான் மக்களுடைய மனநிலை. இப்போ அது தேர்தலில் அது எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு எதுக்கு இப்போ டைரக்டாக சீமான் எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க? அவங்களுக்கு வந்து இப்போ அவருடைய கவனத்தை சிதறடிக்கணும் அப்படின்றதான் முயற்சி. சீமானுடைய கவனத்தை சிதறடிக்கணுன்றதான் முயற்சி. நாம் தமிழர் தம்பிகளுடைய அந்த உற்சாகத்தை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சிதறடிக்கணும். February 5 வரைக்கும் அவங்க இதை செஞ்சு தான் ஆகணும். February 5க்கு அப்புறம் அவங்க ட்ராக் மாறுவாங்க. நீங்கள் பாருங்கள். ஏன்னா நானே முதல்ல அப்படி தான் எதிர்பார்த்தேன். சன் டிவி பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சீமானை டார்கெட் பண்ணி சீமானை அசிங்கப்படுத்துவது அப்படின்றதை முழு நேர வேலையாக அவர்கள் எடுத்து செய்து கொண்டிருப்பார்கள். எது வரைக்கும்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்கும். அப்புறம் ட்ராக் மாறுவாங்க, விஜய் நோக்கி போவாங்க. ஹைனாக்கள் தானே, ஆமாம், யாரை நோக்கி பாயலான்னு போவாங்க. February 5 வரைக்கும் சீமான் தான் வந்து முக்கியத்துவம் பெற்று வரக்கூடாது. ஏன்னா சீமான் அங்கே பேச போகிற விஷயம் எல்லாமே, இது வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கின்ற இனியும் பேச போகின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை எல்லாம் அவர் எடுத்து பேசிடக்கூடாதுன்றதுனால ஈவேராவை பற்றி பேசியிருந்தா நம்ம மக்கள் மத்தியில் தான் ஏற்கனவே சொன்னேன், பெரிய தாக்கம் கிடையாதுன்ட்டு. அதனால் அது வந்து எடுபடாது அப்படின்றது இவங்களுடைய எண்ண ஓட்டம், இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கால்குலேஷன். அது பழிக்கும்னு நினைக்கிறீங்களா நிஜமாவே? அதான் சொல்கிறேன், சீமான் இனியும் பேச வேண்டியது இந்த மாநில அரசாங்கம். ஒரு வாரம் வந்து குரூஷியலாக சீமான் கையில் எடுப்பார் என்று நான் எதிர்பார்ப்பது. அவர் ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு போய் நம்ம அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, என்னுடைய குறைந்தபட்ச நம்முடைய எதிர்பார்ப்பு நம்ம சொல்லலாம்ல, அவர் வந்து தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பேசுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அது பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை வந்து இந்த ஈழம், இந்த ஈவேரா இதிலேயே அவங்க வந்து லாக் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஓ, எங்களுடைய வட்டத்திலே இல்லாமல் நீ தனியாக வருதனமாக நீ ஆடுவியா? நீ எப்படி ஆடலாம்? ஒன்று அடக்குறோம் பார், எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த என்ன பவரையும் நாங்கள் இறக்குறோம், நீ எப்படி ஆடுறான்னு பார்த்துடுறோம். இதுதான் நான் இன்னொன்று சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இவங்க சீமானை கைது செய்வதற்கும் இவர்கள் முயற்சிப்பார். அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது எதிர்மறையாக போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்வார்கள். அதற்கும் சீமான் தயாராகத்தான் இருக்கிறார். வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? கைது பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் அவர் தயாராகத்தான் இருக்கிறார். தாராளமாக பண்ணு. என்ன இந்த ஈவேரா அவர்கள் விஷயத்திலேயே ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அதையும் தான் வைப்பாங்க. அது வந்து பேசு பொருளாகாமல் இருக்கணுன்றதுக்காக தனிப்பட்ட விதத்தில் அவர் ஏதாவது தாக்கி ஏதாவது பண்ணுவாங்க, டைவெர்ட் பண்ணுறதுக்காக. இவங்களுடைய புத்தியே தானே. அதனால் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே இருக்கிறார். அவருக்கு தெரியாமலாம் இல்லை, அவருக்கு இதெல்லாம் தெரியும். நீ இதெல்லாம் பண்ணுவீங்க, நீ என்ன எக்ஸ்டெண்ட்டுக்கு போவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க எல்லாம் தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனால் நான் கைது பண்ணுவேன், அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்? அவதூறுகள் அள்ளி வீச முடியும், அல்லது வேற அதான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கீங்களே. சரி, அது அடுத்தது அவ்வளோதான். அதில் எவ்வளோ எக்ஸ்டெண்ட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் போகலாம். அவதூறு பேசுறதுல நீ போக போக நான் பேசித்தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்? நீ எவ்வளோக்கு போறியோ அவ்வளோக்குள்ள நானும் பேசித்தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்? என்ன நீ பேசு பொருளாக ஆக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, பண்ணு. யாருக்கு பெனிஃபிட்னு பார்ப்போம். இறுதி எஜமானர்கள் மக்கள். இந்த மாதிரி இந்த ஒரு பெண்ணை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுலையோ அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் திமுக காரன் எல்லாம் பொம்பளை குற்றச்சாட்டை வச்சானா எவனாவது அதுக்கு மதிப்பை கொடுப்பானா? உன் பக்கத்தில் இருக்க ஒருத்தனை நீ விரல விட்டு எண்ணுங்க. இவங்க வந்து 3 பொண்டாட்டி வைக்காத ஒரு ஆள் விரல விட்டு எண்ணி காமிங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு பெண்ணை வச்சு குற்றச்சாட்டு வச்சு அதை வச்சு ஒரு கட்சியை உடைக்க முடியும்னா இதுக்கு முன்னாடியே முதல்ல உடஞ்சிருக்க வேண்டிய கட்சி திமுகன்னு சொல்ல வரீங்களா? அப்போ அப்படி உடஞ்சி ஆரம்பித்த கட்சியே திமுக தானுங்க. ஈவேரா போய் ஒரு 2வது கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஆரம்பித்த கட்சி தாங்க திமுக. நீங்கள் பேசலாமா? நீ எல்லாம் பேசினா ஊரில் இருக்கவன் சிரிக்க மாட்டானா? ஆம்போஸ்ட்டுக்கு புடவை சுற்றினாலே உரசி பார்ப்பாங்க திமுக காரன்றதானங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம். சீமானுக்கு என்ன பெரிய பலம்னா, இதையெல்லாம் சொல்கிறவன் கடைஞ்சி எடுத்து அயோக்கிய பயலாக இருக்கானே, அப்புறம் எப்படி நம்புவாங்க? மக்கள் அதை சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் சிந்திக்க மாட்டாங்க?
ஏன் சிந்திக்க மாட்டாங்க? நீங்கள் நேத்தா திமுக பார்க்குறாங்க அவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் கால் ஒன்று சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஈவேரா அவர்களை பற்றி சீமான் இவ்வாறு பேசிவிட்டார் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேனே, என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ ஜென்ரேட்டரோ அதர்வைஸோ இதையெல்லாம் ஒரு பொருட்டாக மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தது இது வந்து எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தும். சும்மா இவங்க திருப்திக்காக, இவங்களோட செல்ஃப் சந்தோஷத்துக்காக இவங்க வந்து இதெல்லாம் போட்டு நீ முன்னே சுரிஞ்சிக்கலாம், அவ்வளோதான், சுரிஞ்சு விட்டுக்கலாம். மற்றபடி இதெல்லாம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிற எந்த விஷயமுமே ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு அங்கே பாதிப்புக்கு எந்த சம்பந்தமும் எந்த கிடையாது. பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மாறாக சீமான் 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 என்று சீமானை மக்களை தேட வைக்கிறீர்கள் நீங்கள். இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு நன்றி. நன்றி.